நம்ம வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க இல்லை பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மல்டி குக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இந்த மினி மிக்ஸி பாருங்கள், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வெல்கம் பேக் டு சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். ஃபஸ்ட்டு இந்த மினி மிக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது மேலே இருக்க பார்ட் வந்து உங்களுக்கு கழட்ட முடியாதுங்க. இது அப்படியே செட்டாக தான் இருக்கும். நீங்கள் இது டேரெக்டாக ப்ளக் பாயிண்டில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது வாஷ் பண்ணக்கூடாது அப்படிங்க வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் சிம்பிளில் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு பட்டன் தாங்க இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சுற்றும். நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆயிருங்க. இந்த ஜார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷார்ப் பிளேட்ஸ் இருக்குங்க. 4 பெருசு 4 சின்னது இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து காஃபி பீனுக்கு வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. பட் காஃபி பீன் நான் ட்ரை பண்ணல. இந்த மாதிரி பெப்பர் ஜீரா வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வந்து நல்லா கோர்ஸாக கொரப்பாக அரைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நல்லா பொடியாக நைஸாக வேணும்னா அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். பட் இது என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நீங்கள் அரைக்கும் போது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொடியெலாம் அரைச்சி வைப்போம் இல்லை. ஸோ வர கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் வரமிளகா வச்சு நம்ம பொடியெலாம் பண்ணும்போது அதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ரசப்பொடிலாம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி போடும்போது இன்னுமே நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்குது. கம்மியான குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஃபைனாக அரைக்காது. கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டு நீங்கள் வந்து அரைச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ வந்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து நான் அரைக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, பட்டை, ஏலக்காய் வந்து இந்த மாதிரி கோர்ஸாக வந்து நம்ம கொரன்னு அந்த மாதிரி அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரியாணி யூஸ் பண்ணும்போது இந்த பவுட்ரு போட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரியாணி மசாலா அரைச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பர் டவல்லையோ லைட்டாக தண்ணி நினச்சிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக உள்ள அந்த மோட்டரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து மிக்ஸி வந்து ஓடாமல் போயிடுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபைனாக அரைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும், இல்லை கொரப்பாக அரைக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி கம்மி குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போர்ட்டபிள் பிளெண்டருங்க. நம்ம இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம பவரில் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஹாஸ்டலில் இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போடணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி பிளெண்டர் வாங்கி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது ஜூஸ் கூட போட்டுக்கலாங்க. இந்த பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா 4 ஷார்ப் பிளேட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஜார் இல்லைன்னா அந்த பிளேட்ஸ் வந்து சுத்தாதுங்க. நம்ம ஜார் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேட்ஸ் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் பிளேட்ஸ் வந்து நல்லா சுற்றுது இல்லையா. ஸோ ஜார் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸ் வந்து சுத்த ஆரம்பிக்கும். நம்ம எந்த வகையான ஸ்மூதிஸ், ஜூஸ், ப்ரோட்டீன் ஷேக்ஸ் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தேவைப்படும் போது கூட ஜூஸ் போட்டுக்கலாங்க. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம வெளியில் எங்காவது போகும்போது கூட ஜூஸ் போடணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பிளெண்ட் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அந்த டைமில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிக்கலாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களை வச்சு ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போடணும் அப்படின்னா அந்த டைமில் கூட ஜூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளெண்டராக இருக்குங்க. இப்போ இந்த ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் வந்து நான் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பிளெண்டர் வந்து மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக ஸ்மூதி மாதிரி உங்களுக்கு கிடச்சிருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனே குடிக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது கூட ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பனானா, ஆப்பிள், அப்படி இல்லைன்னா மேங்கோ போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்மூதி குடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அது மேலே
வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே லஞ்ச் பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ஹேண்ட் பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நீங்கள் குடிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பிளேடை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வைப் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி வந்து கீழே மோட்டரில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது ஃபெயிலியர் ஆயிடுங்க. நம்ம எங்காவது வெளியில் போகும்போதும் சரி, இல்லை ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இந்த பிளெண்டரை வந்து ஈஸியாக உங்கள் ஹேண்ட் பேக்கில் கேரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப சின்னதாக போர்ட்டபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்ட ஜூஸ் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா அதை கூட ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாங்க. சின்ன குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. டெய்லி வேர் மேக்ஸி ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் போட்டிருக்க இந்த மேக்ஸி பார்த்தீங்கன்னா நல்லா காட்டன் மேக்ஸிங்க. இந்த வெயிலுக்கு நீங்கள் நைட்டிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டைலிஷான மேக்ஸி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நம்ம பார்க்குறதுக்குமே ரொம்ப ப்ரெசென்டபுளாக தெரியுவாங்க. இந்த மேக்ஸியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு பின்னாடி ரோப் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மேக்ஸி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட நிறைய சைஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதில் பாக்கெட் கூட இருக்குங்க. நல்ல சாஃப்டான மெட்டீரியல், ஒரு டே ஃபுல்லாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்டபிள் வெயிங் ஸ்கேலுங்க. இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு பேட்டரியோட வரும். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேட்டரி போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெயிங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் டேர் மோடு வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனுங்க. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 0 காமிக்கும். அடுத்தது வந்து டேர் பட்டன், அடுத்தது மோடு. நீங்கள் வந்து 2 மெஷர்மெண்ட் யூனிட் இருக்குது, அந்த மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெயிங் ஸ்கேல் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பவுலோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 149 கிராம்ஸ் காமிக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது உள்ள ஐட்டம்ஸ் போடணும் அப்படின்னா இந்த டேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தோட வெயிட் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே என்ன ஆட் பண்ணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வெயிட் மட்டும்தான் காமிக்கும். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கிராம்ஸுக்கான அந்த வெயிட் மட்டும் காமிக்கும். அந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தோட வெயிட் வந்து மைனஸ் பண்ணி அந்த மாவோட வெயிட் மட்டும் உங்களுக்கு கீழே காமிக்கும். இப்போ 100 கிராம்ஸ் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து மெஷர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இந்த வெயிங் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பேக்கிங் பர்பஸுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பேக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராமுங்க. இதோட கவரோட வெயிட் வந்து 3 கிராமு. இப்போ இதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு மெஷர் பண்ணோம் அப்படின்னா டேரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்குங்க. இல்லை உங்களுக்கு கண்டெய்னரோட வெயிட்டும் வேணும், இல்லை பேக்கெட்டோட வெயிட்டும் அப்படின்னா அந்த டேரை வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஆட் ஆகிக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான வாஃபில் மெஷின் தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 4 இன்ச் தான் இருக்கும், நான் ஸ்டிக்கு தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆயிலோ பட்டரோ நீங்கள் எவ்ரி டைம் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை, ஏதாவது ஒரு தடவை அப்ளை பண்ணாவே போதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இண்டிகேஷனுக்கு தான். ஒன்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சு அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வாஃபில் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஃபில் போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுக்கலாங்க. இது நிறைய ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது. நம்ம ராகி மாவு கூட சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணி நம்ம அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ லைட்டாக பட்டர் போட்டு கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த வாஃபில் மிக்ஸை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வழிகிற மாதிரி ஊற்றாதீங்க. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வாஃபில் ரெடி ஆகிடுச்சு. நிறையா நம்ம ஃப்ளேவர் ஆட் பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது உங்களுக்கு நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஒட்டாமல் வருங்க. லைட்டாக வந்து ஓரங்களில் எடுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இப்படி தாங்க நிறைஞ்சு வந்துடும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான பதத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான வாஃபில் வந்து ரெடி ஆயிருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹனி இல்லை சாக்கோ மிக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மேப்பிள் சிரப் வந்து கொடுப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது எல்லா ஃப்ளேவருக்குமே இந்த மேப்பிள் சிரப் வந்து சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் மேலே அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த எல்லா ஹோல்ஸ்லையுமே படுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்குமே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி குக்கர் எலக்ட்ரிக் கெட்டில் தாங்க. ஸோ பேச்சுலர்ஸ்க்குமே சரி நம்ம கிச்சனுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். நம்ம சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கும் சரிங்க. இல்லை ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் நீங்கள் போட்டு
போட்டு அதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பால் காய்ச்சணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது பால் கூட காய்ச்சிக்கலாங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் கூட இதை பயன்படுத்தலாங்க. இது கூட நம்ம டீ பவுட்ரு சுகர் ஆட் பண்ணி நம்ம டீ போட்டு கூட குடிக்கலாம். நம்ம வந்து பேச்சுலராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கிச்சனில் வச்சுக்கலாங்க. மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ டீ போடுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஸோ வெளியில் டீ குடிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மல்டி குக்கர் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஹாஸ்டல்லே டீ போட்டு குடிச்சிக்கலாம். இது வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நல்லா வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வெளியில் எங்காவது போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்குங்க. நம்ம வேணுங்கிற டைமில் ஏதாவது சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன் இருக்குது. வார்ம், பாயில், குக், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, ஓவர் பாயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோ கட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும் போது நூடுல்ஸோ இல்லைனா வெஜிடபிள்ஸ் ஏதாவது பாயில் பண்ண வச்சுருந்தீங்கன்னா ஒன்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோ கட் ஆயிரும். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குங்க. அது வார்மாக கூட வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இது அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக் ட்ரே ஒன்று கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையிங் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி ஏதாவது உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேக்கை வந்து ஸ்டீல் ரேக்கை வந்து உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு பவுலில் வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா எக் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டீல் ரேக்கை உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எக் ரேக் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 எக் வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணிக்கலாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த எக் பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன தான் நம்ம 4 அடுப்பு வச்சுருக்க கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாலுமே சம்டைம்ஸ் மார்னிங் டைமில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் வந்து ஃப்ரீ இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு எக் பாயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாயில் ஆகிடுது. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எக் பாயில் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம். அது வந்து ஒரு மாதிரி கருப்பான ஒரு கரை பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மல்டி குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆகாமல் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம காலையில் வந்து மாதிரி பாயில்டு எக் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மல்டி குக்கர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 5 குட்டி குட்டி அப்ளையன்சஸுமே நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.